அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம். சளி பிடிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு பலரும் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட உடனே சொல்லுவேங்க, சளி பிடிச்சதுன்னா சிந்துங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பலரும் சளி பிடிச்சா சிந்துறதை விட்டுட்டு சளியை உள்ளே தேக்கி வைக்கிறதுக்கான மருந்துகளோ மாத்திரைகளையோ பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக சளி பிடிச்சி மூக்கில் சளி ஒழுகுது அப்படின்னாலே நம்ம அந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் காரத்தன்மை உள்ள உணவுகளை அதிகப்படுத்திக்கணும். குருமிளகு, இஞ்சி, பூண்டு இது மாதிரியான காரத்தன்மை உள்ள உணவுகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு உணவுகளை நாம் எந்த உணவுகளாக இருந்தாலும் அதைய லேசாக சூடான பதத்தில் நாம் சாப்பிடணும். தண்ணியை கூட அந்த சளி பிடிச்ச நேரங்களில் லேசாக சூடு பண்ணி நம்ம சூடாக குடிக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். சூடாக தான் குடிக்கணும். இப்படி இருந்தாலே அந்த சளி பிடிச்சது சீக்கிரமாக குணமாயிடும். அதே போல் அந்த சளி பிடிச்ச நேரத்தில் நம்ம சோர்வாக உணர்வோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். அது மாதிரியான நேரங்களில் நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு வந்து நான் சொன்ன இந்த வாழ்வியல் முறையில் பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா கட்டாயமாக சளி மருந்து மாத்திரைகள் இல்லாமல் சரியாயிரும். இதையே உங்கள் அனுபவத்திலேயே நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உணரலாம். நன்றி, வணக்கம்.